கண் போனா பரவாயில்லை, கை போனா பரவாயில்லை, உயிர் இருந்தால் போதும் அப்படின்னு நாம வாழ்றோம் இல்லையா? பள்ளியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு ஏதாவது துன்பம் வருவதாக இருந்தால் வாளை நறுக்கி விட்டு விட்டு அது பாட்டுக்கு தப்பிச்சு போயிடும். அந்த வாள் துடித்துக் கொண்டிருக்கும். அந்த பள்ளியை தாக்குவதற்கு வந்த பூச்சி அந்த வாளிலேயே கவனத்தை காட்டும். அந்த நேரத்திற்குள் பள்ளி தப்பித்து விடும். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாளை நறுக்கி விட்டு விட்டு செல்லக்கூடிய பள்ளியை போல நாம் உயிரை பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒழுக்கத்தை பாதுகாப்பது நமக்கு உயர்ந்த கடமை என்ற காரணத்தினால் உயிர் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை விடவும் உயர்ந்ததாக, உயிரை விடவும் சிறந்ததாக நாம் ஒழுக்கத்தை கருத வேண்டும், ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிறார். இலக்கணத்துல என்று ஒன்று இருக்கிறது. இதை உம்மை தொகை என்றும் உம்மை தொடர் என்றும் சொல்லுவார்கள். நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்னா வேலை செய்யணும். நாய் கூட இப்படிதான், நாயும் பிழைக்கும் இப்படி, இதுக்காகவா மனுஷனா இருக்கிறது என்று நாயும் என்று சொல்லும் போது அந்த அந்த மனிதனை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது. நீ நாயை விடவும் கீழானவன் என்று கீழே தள்ளுகிறது. ஆனால் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லும் போது உயிர் உயர்ந்தது, அந்த உயிரை விட உயர்ந்ததாக நீ ஒழுக்கத்தை கருத வேண்டும் என்று உணர்த்துகிறது. அப்படின்னா இவனுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த, உயிரை விட உயர்ந்தது எது? சிலர் சொல்லுவாங்க, மானம்தான் எனக்கு உயிர், மானம் அழிந்த பிறகு உயிர் எதற்கு என்று நினைப்பார்கள். அதை போல மானத்திற்கு விளையாட ஒழுக்கத்தை உயிரை விடவும் உயர்வானதாக கருத வேண்டும் என்று ஒழுக்கத்தை, தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார் திருவள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம்